ஈஸியான வெஜ் சாண்ட்விச் செய்யலாமா? 1 பவுலில் 1 ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டொமேட்டோ, அதையும் அதே மாதிரி ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், அதையும் 1 கேப்சிகம்மை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை வந்து நம்ம ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணாமல் கிரேட்டரில் நல்லா துருவி சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் வேறு எதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணலாம். கேபேஜ் இல்லை வேறு எதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். குக்கும்பர் இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1/2 கப் மயோனீஸ், என்கிட்ட மயோனீஸ் வீட்டில் இல்லை, காலி ஆகிடுச்சு, அதனால் நான் ஆட் பண்ணல. உங்கள்கிட்ட இருந்தால் 1/2 கப் மயோனீஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரியாண்டர், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சால்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை மினிமம் 5 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது ஊறட்டும். அந்த மசாலா கூட சேர்ந்து அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான க்ரீன் சட்னி இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி இலை, 1/4 கப் மின்ட் லீவ்ஸ் புதினா இலை, அப்புறம் க்ரீன் சில்லி பச்சை மிளகா 3, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 3லேருந்து 4 பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 1/2 லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் சுகர், தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு வாட்டர், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெஜ்ஜு சாண்ட்விச்சு செய்கிறதுக்கான ப்ரெட்டு, வெஜிடபிள்ஸ், க்ரீன் சட்னி, நெக்ஸ்ட்டு சீஸ் இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 ஸ்லைசஸாக ப்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு 1 ஸ்லைஸ் மேலே அந்த க்ரீன் சட்னியை எடுத்து, பட்டர் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட் மேலே பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு, அந்த பட்டர் மேலே இந்த க்ரீன் சட்னி 1 ஸ்பூன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற அந்த வெஜ் மசாலா இருக்குல்ல மிக்ஸு, அந்த மிக்ஸை வந்து நல்லா மேலே தூவி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே சீஸ் ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுட்டு, அகைன் இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அது மேலே லைட்டாக பட்டர் தடவி, அதுக்கு மேலே அகைன் அந்த க்ரீன் சட்னியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ப்ரெட் மேலே நம்ம மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு, பேனில் லைட்டாக பட்டர் தடவி ஹீட் ஆனதும் இந்த ப்ரெட் சாண்ட்விச்சை 2 மினிட்ஸ் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டா ஸ்பைசியான சீஸியான வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் வந்து எனக்கு பீஸா சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பபாய்.